எல்லா சொந்த உறவுகளுக்கும் நாங்கள் கோவை பில்டர்ஸு. அப்போ ஸ்கூல் லீவுக்கு வந்து போயிருக்கோம் டூரு. மொத்தம் 25 பேர் பஸ் பிடிச்சி போயிருக்கோம். அதுக்கு எவ்வளோ ஆச்சு கிளியராக சொல்லிடுறேன். ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. மீன் நாங்களே பிடிச்சி வறுத்து சாப்பிட்டு குளியல் வரைக்கும் எடுத்துருக்கோம். தனுஷ்கோடி, நாகூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், நாங்கள் போகாத ஊர் எல்லாமே இந்த 4 நாளில் ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், தரமான வாங்க வீடியோ. வீசிப்போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, ஒரு பட்டம் பூச்சி மோத அது பட்டென்று மொத்தம் நாங்கள் வந்து 25 பேர் மொத்தம் போனது பஸ்ஸில். பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கு வந்து 2 பெரியவங்க 2 குழந்தைங்க அப்படி கணக்கு பண்ணி எடுத்துருக்குறோம். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 8000 தான் பணம் வாங்கினாங்க. அதை ஃபாலோ பண்ணது பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் பக்கம் டூர் அடிச்சிட்டோம். 3 நைட்டு 3 பகல் அப்படி கணக்கு பண்ணி பஸ்ஸில் ஏறி வந்து ட்ராவல் பண்ணோம். நம்ம வந்து பஸ்ஸில் வரதான் லாபம். என்ன காரணம்னா நம்ம வந்து ட்ரெயினில் வந்து அங்கேருந்து வர்றோமாச்சுன்னா அங்கேருந்து வரும்போது இங்கே வந்துட்டு இறங்கிட்டு மறுபடி பஸ்ஸுக்கு ஒவ்வொன்று கணக்கு பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வந்து 8000 வருதுன்னா கண்டிப்பாக ரூம் செலவு எல்லாம் சேர்த்துனா 15000 கண்டிப்பாக கலண்டுரும் ஒரு ஃபேமிலிக்கு. அதனால் தான் பஸ்ஸில் வரும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இறங்கி வந்துக்குன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம வாடகை கொடுக்க தேவையில்லை. நம்ம இங்கே வந்து இறங்கி ஒவ்வொரு பக்கம் பாருந்தால் கண்டிப்பாக வந்து இப்போ 25 பேர் கூப்பிட்டு போகிறோன்னா கண்டிப்பாக 4000 ட்ராவல் கண்டிப்பாக கேட்டே இருப்பாங்க. அதனால் பஸ்ஸில் வந்தோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸில் வரும்போது ஃபுல்லாகவே நமக்கு டைமிங் கிடச்சிது. 4 பக்கம் சுற்றுற கரெக்டாக நல்லா அமைஞ்சுது. நம்ம பீச்சில் குளிக்கிறக்கும் அப்போ நம்ம பார்த்திங்கன்னா நாங்களே இங்கேருந்து ஃபிஷ்ஷிங் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே மீன் பிடிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா தூண்டியெல்லாம் வந்து 3000 5000 அப்படி தூண்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் வரும்போது நானும் இதில் வந்து பிடிச்சிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மீன் ஓரளவுக்கு நிறைய கிடச்சிது. அதெல்லாம் மீன் பத்தாததுக்கு நாங்களும் வாங்கியும் சமையல் பண்ணோம். மீன் பார்த்திங்கன்னா மீன் விதவிதமாக மாட்டுச்சு. 1/2 கிலோ மீன், 1/4 கிலோ, 1 கிலோ அப்படி எல்லாமே கலந்து பிடிச்சோம். அதுபோல் மீன் வாங்கி சமைச்சு அதே கால் முன்னாடியே வாணிக்கு மீன் விழுந்துற போது நீங்க ரெசிபி சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம்னா குழம்பு தராதே ஒரு வீடியோ எடுக்கறோம். சட்டை நம்ம பிடிச்ச மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா வறுத்து வச்சிருக்கோம் பாருங்க. எடுக்கலாம் கெத்தா. நீங்க பிடிச்சி எடுக்கிறது நான் இந்த ஜென்மத்துல பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு எல்லாரும் யூடியூப் எல்லா மீனுமே நம்ம பிடிச்ச மீன் தான். அண்ணே மார்க்கெட்ல தான் போய் பிடிச்சோம், கடல்ல பிடிக்கல. ஏன் எல்லாம் மார்க்கெட்ல சாப்பாடு போடுங்க. சோறு भाई आम डालेंगे नांगले नहीं चले बर्फ को आम है वो पीस टुकड़ा इसमें मच्छी भी डाल दो, सबको भी डाल कर देंगे मच्छी सालना भी मच्छी ना पर का चिपड़ी रात नहीं तो जान ना चिपड़ी सपना अपना चिपड़ी है और चिपड़ी पर समुद्र की ऊपर தண்ணி பறிச்சிட்டு சொல்லுடா எல்லாமே நாங்க அப்படியே தூக்கு, அப்படியே அப்படியே கையில எடு, அப்படியே 2 கையில எடு, அப்படியே காட்டு அப்படியே. போட்டுங்கண்ணா சேஃப்டியா போட்டுங்கண்ணா லவ்ல மாட்டிக்கிட்டா சேர்த்துல செஞ்சிடுண்ணா. தரமான இடம், மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோ பார்ப்போம்.
இந்த இடம் மீன் பிடிக்கிற ஸ்பாட்டாமா, அதனால் கப்பல் இருக்க பக்கம் தான் மேக்ஸிமம் மீன் மாட்டோமாமா கடற்கரையில். வேறு எங்கே போட்டால் மாட்டேன்னு சொன்னால் அதனால் இங்கே வந்து போட்டிருக்குறோம், போட்டு பிடிச்சிட்ருக்குறாங்க. மீன் மாட்டுச்சு, அதெல்லாம் ஒரு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல ஸ்பாட், மீன் பிடிக்க சூப்பரான இடம், குளிக்கிறதுக்கு அருமையான இடம், அட்டகாசம். நல்ல வீடியோ பாருங்கள், ஃபுல் வீடியோ லிங்க் இருக்குது. இந்த இடம் வந்து ஏறுவாடி காட்டுத்தெருவுன்னு சொல்லுவாங்க, அங்கேயும் வந்திருக்குறோம். எல்லா இடமே சுற்றி பார்த்துட்டோம். நீட்டாக வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், செலவு கம்மி, ட்ரிப் எல்லாம் முடிஞ்சது. மீன் பிடிச்சது காட்டுறோம் பாருங்கள்.